எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலையில் உண்ணும் உணவு நல்லதுதான். இருப்பினும் அது மதிய உணவாக உண்பதற்கு உகந்ததாக இருப்பதில்லை. அதே போல மதியம் உண்ணும் உணவும் நல்லதுதான் என்றாலும் அது இரவு நேரத்தில் உண்பதற்கு ஏற்றதாக இருப்பதில்லை. ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்தில் உண்ணும் உணவை சரீர பலவீனத்தோடு இருக்கும்போது உண்பதற்கு ஏற்றதாக இருப்பதில்லை. எல்லாம் நல்ல உணவுதான். இருப்பினும் கால நேர சூழ்நிலைகள் மாறும்போது நல்லவையாக இருப்பதில்லை. ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கையூட்டும் வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை போன்றவை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானவைதான் என்றாலும் அவை எல்லா நேரங்களிலும் ஆரோக்கியமானதாக இருப்பதில்லை. சிலர் எப்பொழுதும் தேவ அன்பை குறித்த வார்த்தைகளையே கேட்க விரும்புவார்கள். சிலர் கலங்காதே, திகையாதே என்பது போன்ற ஆறுதலான வார்த்தைகளையே கேட்க விரும்புவார்கள். ஒரு சிலர் வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்பதையே விரும்புவார்கள். இப்படிப்பட்டவர்கள் கண்டித்து உணர்த்தும் சத்தியங்களை கேட்க விரும்புவதில்லை. மனம் திரும்புங்கள் என்ற சத்தியத்தை கேட்பதிலும் ஆர்வம் காட்டுவதில்லை. இது தவறான வழிமுறை. தேவன் அந்தந்த நாளுக்கு தேவையான ஆகாரத்தை தருவதோடு அந்தந்த நாளுக்கு ஏற்ற விதமான உணர்வையும் தர விரும்புகின்றார். வேத வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது தேவ செய்தியின் மூலமாகவோ நாம் ஆறுதலான வார்த்தைகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் தேவனோ நமக்கு கண்டிக்கும் வார்த்தைகளையோ அல்லது ஒழுங்குபடுத்தும் வார்த்தைகளையோ தர விரும்பலாம். அதை அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. எனவே தேவ பிள்ளைகளே, தவறுகளை உணர்வதற்கும் சரியற்றவைகளை அகற்றுவதற்கும் மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் கண்டிக்கும் வார்த்தைகளும் எச்சரிக்கும் வார்த்தைகளும் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.